உறுப்பு கடிகார சுற்று அப்படின்னா தினமும் நம்ம 24 மணி நேரம் டெய்லி மாறி மாறி வருது. இந்த 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஒவ்வொரு உறுப்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில், சாயங்காலம், இரவு இந்த உறுப்பு நான்ஸ்டாப்பாக நிற்காமல் இயங்கிட்டே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. அது அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அந்த புதுப்பிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காது, அதிகமாக வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். நாம் ரெஸ்ட் எடுக்கிறத போய் படுத்துக்குவோம். அது ரெஸ்ட் எடுக்குன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக வேலை செஞ்சு நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உறுப்பும் 2 மணி நேரம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு. காலையில் 3 to 5, காலையில் 3 மணி to 5 இது நம்ம எந்திரிக்கிற நேரம். நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும், கண்டிப்பாக தூங்கக்கூடாது. காலையில் 3 to 5 எந்திரிச்சு வாக்கிங் போகிறது, பூஜையில் கலந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 நல்ல விஷயம். உடம்பு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும், பக்தியோட வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். பகவானை பற்றி நல்லா தியானம் பண்ணலாம். அந்த சமயத்தில் வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ இந்த நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா காற்று மூலகம், மெட்டல் மூலகத்தில் இருக்குது. பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டின், இது எல்ஐ, லங்ஸ் எல்யூ. இது 5 to 7, காலையில் 5 to 7 இந்த சமயத்தில் நம்ம மலம் கழிச்சோம் அப்படின்னா சுத்தமாக மலம் வெளியில் போகும், நல்லா மலம் வெளியில் போகும். இது இந்த உறுப்போடைய வேலை பார்த்திங்கன்னா நம்ம மலத்தை வெளியே தள்ளுற வேலை இந்த பெருங்குடலுடைய வேலை. அதுக்கடுத்து இரைப்பை. இரைப்பை 7 to 9 காலையில். இந்த காலை 7 to 9 இரைப்பை தன்னைத்தானே புதுப்பிக்கும். அப்போ இரைப்பை நல்லா வேலை செய்யும். இந்த சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம். இந்த 3 நேரம் சாப்பிட்றதுல ரொம்ப 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 முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய டைம் காலையில் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உடம்புக்கு என்ன சொல்கிறது, உயிர் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலையில் 9 to காலையில் 7 to 9 சாப்பிட்ற இந்த உணவு உடம்புக்கு அப்படியே முழுமையாக போய் சேரும். இந்த டைமில் சாப்பிட்றது நல்ல ஜீரணமாகும். இதை தவிர்த்தீங்க அப்படின்னா அப்புறம் 9 to 11 கண்டிப்பாக தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மண்ணீரல். மண்ணீரல் இந்த இரைப்பை எஸ்டின்னு சொல்கிறோம், ஸ்டமக். அடுத்து மண்ணீரல் எஸ்பி, ஸ்பிளின், அதாவது மண்ணீரல். இந்த மண்ணீரல் 9 to 11 தன்னைத்தானே புதுப்பிக்குது. இது ரெண்டும், இந்த எஸ்டி எஸ்பி ரெண்டும் பார்த்திங்கன்னா எர்த் மூலகத்தில் இருக்குது. இந்த மண்ணீரலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணீரல் உணவில் இருக்கக்கூடிய எனர்ஜியை இழுத்து பெருங்குடல் கொடுக்குது, சிறுகுடல் கொடுக்குது. இந்த சிறுகுடல் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படியே ரத்தமாக மாற்றக்கூடிய வேலை இந்த மண்ணீரல் வேலை. உணவில் இருக்கிற சத்தை ரத்தமாக மாற்றுறது தான் மண்ணீரல். அதுக்கு அடுத்தது இதயம். இதயம் பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். இது 11 to 1 ரொம்ப முக்கியமான உறுப்பு இதயம். இதயம் ஆடக்கூடாது, போட்டு சும்மா கத்துறது. 11 மணிலேருந்து 1 மணி வரையிலும் நீங்கள் கத்தி கத்தி பேசுறது, சண்டை போடுறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா இதயம் அப்படியே அதிர்ந்து போயிடும். இதயம் அதிர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 11 to 1 அமைதியாக சாந்தமாக இருந்துருங்க, கத்துற வேலை வச்சுக்காதீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை, முக்கியமாக டீச்சர் ஸ்கூலில் பசங்களோட கத்திட்டே இருப்பாங்க. அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, அதை படிச்சுட்டியா, இதை படிச்சுட்டு கத்துவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தை கொடுக்கும். அந்த 11 to 1 முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. அதுக்கப்புறமே உங்களுடைய சத்தத்தை கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது சிறுகுடல். இந்த இதயத்தினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உறுப்புக்கும் தள்ளிவிடும். பம்பிங் மிஷின், ரத்தத்தை பம்ப் பண்ணுறது இந்த இதயத்தோட வேலை. அதுக்கடுத்தது சிறுகுடல். நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுகுடல் உணவு ஜெரிமானாகி சிறுகுடலில் தான் முதல்ல உள்ளே வரும். சிறுகுடலில் வரும்போது அந்த ஜெரிமானாகி வர அந்த உணவில் இருக்கிற சத்தை மட்டும் பிரித்து எடுக்கிறது. இவ்வளோ அற்புதமான வேலை பார்த்தீங்களா அந்த சிறுகுடலுடைய வேலை. அந்த உணவு ஜெரிமானாகி கீழே போகிற அந்த ரசத்தை, அந்த ஜூஸை மட்டும் அப்படியே உறிஞ்சி ஸ்பிளீனில் கொடுக்கும். சின்ன சின்ன முட்டை இருக்கும், சிறுகுடல் ஃபுல்லாக சின்ன 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 முட்டை இருக்கும். அப்படியே குடலில் பாஸ் ஆகி உணவு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம்
அந்த ஜூஸி உறிஞ்சிடும், உறிஞ்சி ஸ்பிளீனில் கொடுக்கும், ஸ்பிளீனில் ரத்தமாக மாற்றும். இந்த சிறுமுடல் அந்த எனர்ஜி உரியுறது, அந்த சத்தை வந்து ஜூஸை உரியிற வேலை இந்த சிறுமுடல் வேலை. சிறுமுடல் அற்புதமான வேலையை செய்து, இந்த வேலையை அது செய்யலை அப்படின்னா உடம்புல நிறைய சத்து இருக்காது, ரத்தமும் இருக்காது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மூலகத்தில் இருக்குது. மொத்தம் 4 மூலகம் ஃபயரில் இருக்குது. அடுத்த 2 மூலகம் நெக்ஸ்ட் வரும். இப்போ 2 மூலகம் ஹார்ட்டு, ஸ்மால் இண்டஸ்ட்ரினும். அதுக்கு அடுத்தது சிறுநீர் பை. சிறுநீர் பையோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல இருக்கிற நீர்ம கழிவு யூரின் இதை சேகரித்து வெளியே தள்ளுறது தான் இந்த யூரினரி பிளாடருடைய வேலை. யூபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த என்ன நீங்கள் சொல்கிறீங்க எல்யூ, எல்ஐ, எஸ்டி, எஸ்பி, இப்போ நீங்கள் வந்து யூபி அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த உடம்புல சக்தி ஓட்ட பாதையில் ஒரு சில புள்ளிகள் இருக்குது. அதாவது அக்குபஞ்சர் புள்ளிகள். இந்த புள்ளிக்கு நம்ம பேர் வைக்கும், பின்னாடி ஒரு புள்ளிக்கு ஒரு பேர். அந்த பேருக்கு தான் எப்படி பேர் வைக்கணும், ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த எல்யூ, எல்ஐ, எஸ்டி, எஸ்பி, ஹெச், ஸ்மால் இண்டஸ்ட்ரி இப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. பின்னாடி வந்து இது வந்து இதயம் 1, இதயம் 2ன்னு சொல்ல மாட்டோம், ஹச் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ ஹச் 1, ஹச் 2 அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இது பேர் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி, சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கிற நீர்மத்தை வந்து பிரித்து வெளியேற்றும். இந்த தேவையில்லாத கழிவை பிரிக்கிறது தான் இந்த சிறுநீரகத்தோட வேலை. இது மட்டும்தான் வேலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது, நிறைய வேலை இருக்குது. யூரினரி பிளாடர் வேலை ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் யூரினரி பிளாடர் என்னடா யூரின் வந்து சேகரித்து வச்சு வெளியே தள்ளி இதுதானே அதனுடைய வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. யூரினரி பிளாடர் எலும்புனுடைய மூலாதாரமே அவங்க தான். யூரினரி பிளாடர் தான் எலும்பை பாதுகாப்பு பண்ணுறாங்க, எலும்புக்கு சக்தி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட வீக் ஆச்சு அப்படின்னா எலும்பெல்லாம் வீக் ஆகிடும். நிறைய விஷயம் இருக்குது, பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருவோம். இதை வந்து மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த யூரினரி பிளாடர் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 தன்னை புதுப்பிக்கிறது. கிட்னி வந்து 5 to 7. இது வந்து வாட்டர், அதாவது நீர் மூலகத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இதய உறை. இதய உறை இதனுடைய வேலை என்ன, இந்த இதயத்தை பாதுகாப்பு பண்ணுறது. இதய உறை இதயத்துக்கு மேலே சுற்றி ஒரு கவர் பண்ணியிருக்கு. இதயத்தை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இந்த இதய உரையுடைய வேலை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதய உறை மூளைக்கு சக்தி கொடுக்குது. இந்த மூளைக்கு சக்தி கொடுக்குறதும் இந்த இதயத்தை பாதுகாப்பு பண்ணுறதும் இந்த இதய உரையோட வேலை. ரொம்ப முக்கியமானது இது. அதுக்கு அடுத்தது வந்து வெப்ப மண்டலம், ட்ரிபிள் வாமர். ட்ரிபிள் வாமர் அப்படின்னு ஒரு உறுப்பு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வெப்ப மண்டலம் அப்படிங்கிறீங்க, ட்ரிபிள் வாமர் அப்படிங்கிறீங்க. இந்த உறுப்பு நான் அந்த உடலை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லையான்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு உறுப்பு கிடையாது, ஆனால் உறுப்பு மாதிரி செயல்படுது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த ட்ரிபிள் வாமர். அந்த உடம்பினுடைய தட்பவெட்ப நிலையை சமமாக வச்சுக்கிறது இந்த ட்ரிபிள் வாமருடைய வேலை. உடலை உஷ்ணமாக வச்சுருக்கிறது, உடலை மிதமான உஷ்ணமாக வச்சுருக்கிறது, கீழே நீர்ப்பகுதியை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறது. இதனுடைய ட்ரிபிள் வாமருடைய மேலே. இது மாதிரி செஞ்சுது அப்படின்னா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். இதை வந்து சரியாக வச்சுருக்கிறது இந்த வெப்ப மண்டலத்தோடைய வேலை. இது ஒரு உறுப்பு இல்லைனாலும் உறுப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயர், அதாவது பயர் மூலகத்தில் தான் இது இருக்குது. அதுக்கு அடுத்தது பித்தப்பை. பித்தப்பை உங்களுக்கு தெரியல, பித்தம் ரொம்ப முக்கியம் ஜீரணத்துக்கு. அதனால் இந்த பித்தப்பை வந்து பார்த்திங்கன்னா கால்குலாட்னு சொல்கிறோம், ஜிபி. இது வந்து 11 to 1. என்ன 11 to 1ன்றீங்க டக்குன்னு? நைட்டு 11 to 1, ஏற்கனவே 11 to 1 ஹார்ட்டு. இது வந்து இரவு 11 to 1. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலாட்டில் வந்து பித்தப்பை தான் ஜீரணத்துக்கு ரொம்ப உதவி செய்யுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையவே தூக்கிடுவாங்க. பித்தப்பையில் கல் வந்துச்சு, பித்தப்பையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பித்தப்பையை கட் பண்ணி அசாமல் எடுத்துடுவாங்க. எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், அது லிவரோட ஜாயிண்டாக இருக்குது பித்தப்பை. லிவரில் இருக்கிற எனர்ஜி வந்து, அதாவது வந்து பித்தப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே லிவருக்கு பாதி எனர்ஜி போன மாதிரி. லிவரும் பித்தப்பையும் அப்படியே ஒன்றா ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை வந்து கட் பண்ணி எடுக்கிறது வந்து சரியான முறை கிடையாது. ஆனால் ஏதோ செய்கிறாங்க. எனவே பித்தப்பை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஜீரணமே ஆகாது. சாப்பாடு எப்படி ஜீரணமாகும், வேறு வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகும். நிறைய நல்லா தூய்மை ஜீரணமாகாது, உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காத போயிடும். அதனால் பித்தப்பை எடுக்கிறது ரொம்ப தப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலோடு சேர்ந்துருக்கு. இதுவும் வந்து அடுத்து கல்லீரல் வந்து லிவர், எல்ஐபி. இது 1 to 3 நைட்டு 1 to 3 புதுப்பிக்குது.
இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மரம் மூலகம், அதாவது உட்டு அப்படின்னு சொல்கிறோம், ஆகாயம்னு சொல்கிறோம். இதை வந்து இந்த பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதம் வந்து இந்த சமயத்தில் எப்படி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நான் இன்ன வரைக்கும் சொன்னேன். இந்த உறுப்பு 12 உறுப்பு ராஜ உறுப்பு. இந்த 12 ராஜ உறுப்பு என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த உறுப்புல வந்து எப்படி எப்படி செயல்படுத்துறதெல்லாம் பற்றி பின்னாடி நம்ம அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசலாம். ஒரே டைமில் நம்ம எல்லாமே பேச வேண்டாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நான் உங்களுக்கு வந்து இதில் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட்டில் எழுதி வச்சுங்க. ரொம்ப